சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரசு பேருந்தின் முன்பக்க கதவு திறந்திருந்ததால் இருக்கையில் அமர்ந்திருந்த தருமபுரியைச் சேர்ந்த ராஜதுரை என்ற தந்தையின் கையில் வைத்திருந்த 9 மாத ஆண் குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்தது. பேருந்தின் முன்பக்க கதவை மூடச் சொல்லியும் அடைக்காத பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குழந்தையை பறிகொடுத்த தந்தை தேவூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். ஓடும் பேருந்திலிருந்து குழந்தை தவறி விழுந்து இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்புறம் சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கண்டக்டர்கிட்ட டோர் லாக் பண்ண சொன்னேன். ஒரு 9 மணி இருக்கும். டோர் லாக் பண்ண. என்ன பஸ்ஸில் ஏறினீங்க? கவர்மெண்ட் பஸ்ஸு 1 பாயிண்ட்டில் ஏறினேன். டோர் லாக் பண்ண சொன்னேன். டோர் லாக் பண்ணல. 9:45 ஒரு 9 இருக்கும். லைட்டுக்கெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க சுத்தமாக. ஒரு 9 வரைக்கும் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி பையன் தூங்குறான்னு சொல்லிட்டு தோல் போட்டு தட்டிகிட்டு இருந்தேன். தட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாலம் வந்தது, புது பாலம். நம்ம திருச்செங்கோடு போகிற வழி மேம்பாலத்தில் வந்து பிரேக்கு ஒரு இது மாதிரி கேட்டுது. அதில் பார்த்திங்கன்னா கையில் குழந்தை இருந்தது, தவறி கீழே விழுந்துருச்சு. அப்புறம் விழுந்துருச்சுன்னு கத்தும் போது தான் பஸ்ஸு ஒரு 10 அடி தள்ளி நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறமா விட்டுட்டு பஸ் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பின்னாடி வந்த காருக்கு நிப்பாட்டி லிஃப்ட்டு கேட்டு கொண்டு ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணோம். பையன் இறந்துட்டான்.